Hi all, we are going to read stories and improve words concentration. Let's start with Kichu Monkey. Let's start with Kichu Monkey. Kichu Monkey can't sleep. His mother is singing, his father is dancing, his brother is jumping, his sister is crying. அப்படின்னா அந்த கீச்சுனால ஸ்லீப் பண்ண முடியலையா? அவங்க அம்மா சிங் பண்ணிட்டே இருக்காங்களா, அவங்க அப்பா டான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்களா, அவங்க அண்ணா ஜம்ப் பண்ணிட்டே இருக்காங்களா, அவங்க சிஸ்டர் இல்லை அவங்க தங்கச்சி க்ரை பண்ணுறாளாம். ஓஹோ, அதனால தான் கீச்சு மங்கியால் தூங்க முடியலையா? ஓகே, அதுக்கப்புறம் Kichu monkey goes out, the moon is shining. அப்படின்னா இந்த கீச்சு மங்கி வெளில போயிட்டு மூணு ஷைனிங் ஆகுதான். ஓ ஓகே, அடுத்து பேர்ட்ஸ் ஆர் ஸ்லீப்பிங். அந்த பேர்ட்ஸ் எல்லாம் தூங்குதா. ஓகே, பேர்ட்ஸ் எல்லாம் தூங்குறது. கீச்சு மங்கி சிட் பை த ரிவர். கீச்சு மங்கி ரிவர் பக்கத்தில் உட்காந்துச்சான். ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு டிப் கொடுக்கவா உங்களுக்கு? கீச்சு மங்கி அப்படிங்கிறது என்னது? தேர்ட் பர்சன், கரெக்டா? அதாவது பேசுகிற நீங்கள் ஃபஸ்ட்டு பர்சன், யார்கிட்ட பேசுகிறீங்களோ அவங்க செகண்ட் பர்சன். இப்போ நீங்கள் அம்மாட்ட பேசுகிறீங்களா, அப்போ அம்மா செகண்ட் பர்சன். ஆனால் யாரை பற்றி பேசுகிறீங்க? கீச்சு மங்கி பற்றி பேசுகிறீங்களா, அப்போ கீச்சு மங்கி தேர்ட் பர்சன். தேர்ட் பர்சன்னா சிட்ஸ்ன்னு போடணும், புரியுதா? வேர்பு சிட்டுங்கிறது என்னம்மா? சிட்டுங்கிறது உட்கார்றது என்னது? நவுனா வேர்ப். கீச்சு மங்கிங்கிறது நவுனு. ஓகேயா? நேம் பிளேஸ் திங்ஸ் தான் நவுனு. கீச்சு மங்கிங்கிற நவுனு, சிட்ஸுங்கிறது வேர்ப். ஸோ தேர்ட் பர்சனுக்கு சிட்ஸ்ன்னு போடணும், புரியுதா? சிட்ஸ் பை த ரிவர். ரிவரில் உட்காந்துச்சான். அடுத்து The fish are லீப்பிங்னா குதிக்குது. ஓகேயா? அடுத்து The frog are smiling. ஒழுங்கா படிங்க. The frogs are smiling. அப்படின்னா ஃப்ராக்ஸ் எல்லாம் சிரிக்குது. ஓகேயா? அதுக்கு அடுத்து என்னது? கீச்சு close his eyes. க்ளோஸ் கிடையாது, நான் சொன்னேன் இல்லையா? கீச்சுங்கிறது closes his eyes. அப்படின்னா கீச்சு வந்து அவன் ஐஸ் க்ளோஸ் பண்றான். ஓகே. And before you can say hip hip hooray. கீச்சு மங்கி நீங்கள் ஹிப் ஹிப் ஹூரே அப்படின்னா 1 2 3 செகண்ட்ஸ்லேயே கீச்சு மங்கி இஸ் அஸ்லீப். கீச்சு மங்கி தூங்கிடுது. ஓகேயா? அடுத்து கீச்சு மங்கி இஸ் ட்ரீமிங். ட்ரீமிங்னா என்னது? அவன் கனவு கண்டான். ஓகே, கனவு கண்டான். படி, அடுத்து படிங்க. He rolls to the left, he rolls to the right, and he rolls right into the river. Splash. அப்படின்னா என்ன? கீச்சு மங்கி லெஃப்ட்ல திரும்பினானா, அதுக்கப்புறம் ரைட்ல திரும்பினானா, அப்புறம் திருப்பியும் லெஃப்ட்ல திரும்பி ரிவர்ல விழுந்துட்டான். இல்லை, ரைட்ல திரும்பி ரிவர்ல விழுந்துட்டான். எஸ், தூக்கத்தில் லெஃப்ட்ல ரைட்லன்னு புரண்டு பரண்டு கடைசியில் ரிவர்லேயே விழுந்துட்டான். ஸ்பிளாஷ். அப்புறம் கீச்சு மங்கி இஸ் வைட் அவேக், நல்லா முழிச்சுட்டான். வைட் அவேக். ஹீ ஸ்விம் டு தேர்ட் பர்சன், அதனால வேர்புல எஸ் சேர்க்கணும். ஹீ ஸ்விம்ஸ் டு லேண்ட், ஹீ இஸ் கோல்ட்.
அப்படின்னா என்னம்மா? அப்படின்னா ம் தண்ணியில போனதுனால அவன் நல்லா முழிச்சிட்டான். நல்லா முடிச்சிட்டானா. அதுக்கப்புறம் அவன் ஸ்விம் பண்ணானா. எங்க ரிவர்லேருந்து லேண்டுக்கு ரிவர்லேருந்து லேண்டுக்கு அவன் ஸ்விம் பண்ணானா. அப்புறம் அவனுக்கு கோல்டு வந்து குளிர்ச்சான். ஓகேயா? இப்போ இது என்னது படிங்க. He runs back home. அப்படின்னா அவன் திருப்பியும் வீட்டுக்கு ஓடிட்டான். ஓகே, அடுத்து his mother is singing, his father is dancing. அப்படின்னா அவங்க அம்மா சிங் பண்ணுறாங்க, அவங்க அப்பா டான்ஸ் பண்ணுறாங்க. his brother is jumping, his sister is crying. அவங்க பிரதரு ஜம்ப் பண்ணுறாங்க, அவங்க சிஸ்டரு க்ரை பண்ணுறாங்க. பட் கீச்சு மங்கி does not mind. He pulls up his blanket. அப்படின்னா என்னம்மா? அப்படின்னா பட் கீச்சு மங்கி அதெல்லாம் கண்டுக்காம பிளாங்கெட் எடுத்து போத்திக்கிட்டான். அப்புறம் and is asleep before you can say hip hip hooray. அப்படின்னா நீங்கள் ஹிப் ஹிப் ஹூரே அப்படின்னு சொல்கிற அந்த 2-3 செகண்ட்ஸ்குள்ளேயே திருப்பி கீச்சு மங்கி தூங்கிடுது. ஓகேயா? ஸோ இதில் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா கீச்சு மங்கி தூங்கவே முடியல ஃபஸ்ட்டு, அதனால வெளியில் போயெல்லாம் படுத்து பார்த்துச்சு. அப்புறம் அவன் ரிவர்லலாம் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் திருப்பியும் ஹோமில் வந்து பிளாங்கெட்லாம் பொத்திட்டு ஹிப் ஹிப் ஊரே சொன்னோடனே தூங்கிட்டான். சொல்கிறதுக்குள்ளேயே தூங்கிட்டான். சொன்னோன்னே இது ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் த பெஸ்ட். வெளியிலலாம் போய் தூங்குறத விட வெளியில் எங்கேயும் அலையாமல் வீட்டிலேருந்தே தூங்குறது தான் உங்கள் சில்ட்ரனுக்கு ரொம்ப நல்லது. ஓகேயா? Okay, baby? Okay, say thank you. Thank you. Okay.